எடப்பாடிக்கு வந்து ஒரு உறுதியா நம்பினாராம். அவர் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் நம்ம முதல்வராக முடியல. சிறுபான்மையினர்கள் வாக்குகள் மட்டும் இல்லாம அதிமுகவுக்கு பாரம்பரியமா ஓட்டு போடுவாங்கல்ல, அவங்க எல்லாமும் வெளியே போனது காரணம் பாஜக கூட்டணி தான் நினைச்சிருக்காரு. அதனால அவர் சைட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, தாவேகா கூட நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூவ்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஓகே, இத ஸ்மெல் பண்ண டெல்லி வந்து இல்ல இது சரிப்பட்டு வராது, நம்ம பக்கம் கொண்டு வாங்கன்னா இந்த ரெய்டு இதெல்லாம் வச்சு உடனடியா வேலுமணியை வச்சு இந்த இதை பண்ணிருக்காங்களாம். ஓஹோ, வேலுமணி சொல்லியிருக்காரு, வேலுமணி கிட்டே எடப்பாடி சொல்லியிருக்காராம், எனக்கு தெரியாம எதுக்கு டெல்லியோட எல்லாம் பேசுறீங்கன்னு சண்டையெல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் வராம இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப வற்புறுத்தி டெல்லிக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு இப்ப 2-10 நாள் தானே இருக்கும், அதுக்குள்ள சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்குள்ள சமாதானம் ஆகி அங்க போய் சரண்டரே ஆயிட்டாருன்றாங்க. என்னன்னா அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அதுல வந்து ஒரு கோரிக்கை மட்டும் வச்சதா சொல்றாங்க எடப்பாடி தரப்புல. என்னன்னா ஓபிஎஸ்ஐயோ டிடிவியோ நீங்க சேர்த்துக்கணும்னு சொல்லக்கூடாது ஜி அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அமித்ஷா ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே அந்த மாதிரிலாம் நாங்க நிர்பந்திக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவரு, நீங்க எங்களுக்கு தொகுதி கொடுங்க நாங்க அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறோம்னு சொல்ல போறாரு. அதேதான் சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலையோட எல்லாம் நீங்க இந்த சீட்டு ஒதுக்கீடு பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்காது, டைரக்டா டெல்லியில இருந்தே மூத்த தலைவர்களோட நீங்க பேசிக்கலாம், நீங்க தான் முதல்வர் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சீட்டை எடுத்துக்கிட்டு மற்றதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. பாஜகவோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா, ஏடிஎம்கே, பிஜேபி, அப்புறம் பாமக, தேமுதிக, அமமுக, அப்புறம் புதிய தமிழகம், புதிய பாரதம், இந்த மாதிரி ஜான் பாண்டியன், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளோட வாக்கு சிதறாம இருக்கிறதுக்கு ஒரே கூட்டணியில சேர்த்து திமுக எல்லாரும் காலி பண்ணிடுவோம். அது இல்ல, திமுக வீட்டுக்கு அனுப்போனா அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்களாம். இதெல்லாம் தான் பேசப்பட்டிருக்கு. எடப்பாடி கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களாம். இப்ப கொஞ்சம் போக போக நம்ம அதிகாரப்பூர்வமா அறிவிப்போம்.